செய்திகள் தொடர்கின்றன. வழக்கை தள்ளுபடி செய்யும்படி மனு தாக்கல் செய்த திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 5000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மதியரசன் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்த மக்கள் மாநாட்டு கட்சியின் வேட்பாளர் கலைமணி என்பவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தனது மனு நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கலைமணி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்னாள் திமுக எம்எல்ஏ மதியரசன் தேர்தல் நடந்து 2 ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டதால் தனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தேர்தல் விதிக்கு உகந்தது அல்ல என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு இடைக்கால மனு ஒன்று தாக்கல் செய்தார். இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தனபால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தனபால் தேர்தல் வழக்கை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மட்டுமல்ல, எப்போது வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் என்றும், வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு வழக்கு போட்டதற்காக திமுக முன்னாள் எம்எல்ஏ மதியரசன் நீதிமன்றத்திற்கு 5000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறினார். இந்த தேர்தல் வழக்கில் தான் ரிட்டர்னிங் ஆபீசருடைய செயல்முறைகளை விசாரிக்க வேண்டும், அது தவறு நடந்திருக்கிறது, அது விசாரிக்க உகந்த வழக்கு என்று கருதி 5000 ரூபாய் செலவுத் தொகையுடன் மதியரசன் அவர்கள் தாக்கல் செய்த மனு இடைநிலை மனு தள்ளுபடி செய்து இந்த வழக்கானது தேர்தல் விசாரணைக்கு உகந்தது என்று தீர்ப்பளித்து தேர்தல் வழக்கை நடத்த வேண்டும் என்று அவர்களை பதில் மனு தாக்கல் செய்யப்படி 2 வாரம் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் அருகே திருமணமாகாமல் குழந்தை பெற்றுக்கொண்ட பெண் பயிற்சி காவலர் ஒருவர் தனது 15 நாள் குழந்தையுடன் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் லாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவரது மகள் சௌமியா. 19 வயதான இவர் உளுந்தூர்பேட்டை பட்டாலியன் பிரிவில் காவலர் பயிற்சி பெற்று திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் பயிற்சி காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வயிற்று வலி காரணமாக சௌமியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சௌமியாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். திருமணமாகாமலேயே குழந்தை பெற்றதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சௌமியா லாடர்புரம் கிராமத்தில் உள்ள ஒரு கிணற்றில் தனது பச்சிளம் குழந்தையுடன் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சடலங்களை மீட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி திமுக சார்பில் நடைபெறவுள்ள பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தனியார் பள்ளி அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சமச்சீர் கல்வியை அமல்படுத்த கோரி திமுக சார்பில் நாளை நடத்தப்படும் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் மாணவர்களை வன்முறைக்கு தூண்டும் விதமானது என்று தனியார் மெட்ரிக் சங்க தலைவர் கிறிஸ்துவதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி இருக்கிற போது இந்த மாணவர்களை நீ போராடு, புறக்கணி வகுப்பை, ஆசிரியர்களை வேலைக்கு போகாத, பெற்றோர்களையும் நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கக்கூடியதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது இப்போதைக்கு நல்லதில்லை. மாணவருடைய பிஞ்சு நெஞ்சங்களில் இப்போவே இந்த விதைகளை போராட்டம் வச்சு இந்த விதைகளை விதைச்சு செயல்படுறது ஆரோக்கியமற்ற தன்மை. இதனிடையே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சமச்சீர் கல்வி பாடம் என்ன என்பது குறித்து நூல் வெளியிடப்பட்டது. இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் ஒப்பந்தக்காரர்களிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைது செய்யப்பட்டார். ஆத்தங்கரைப்பட்டி பஞ்சாயத்து தலைவரான கொத்தாலமுத்து தனது மகன் சரவணனுக்கு சொத்து மதிப்பு சான்றிதழ் கேட்டு மனு கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சான்றிதழை வழங்க தாசில்தார் நாகராஜன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் கொத்தாலமுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் தெரிவித்தபடி லஞ்ச பணத்தை கொத்தாலமுத்து தாசில்தார் நாகராஜனிடம் வழங்கிய போது அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். சிட்டா மாதத்தில் வாங்குறதுக்காக அந்த காப்பி மனு கொடுத்துட்டு போயிருந்தேன். போயிட்டு 2 மணிக்கு வர சொல்லிட்டு இருந்தாங்க. 2 மணிக்கு பார்த்த பொழுது ஆஃபீஸ் பூரா அடைச்சி பூட்டி இருந்து என்னன்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி தாசில்தார் 5000 ரூபா லஞ்சம் வாங்கி லஞ்ச ஒழிப்பு போலீஸார் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு சிட்டா கிடையாது, நாளைக்கு வாங்க மக்கள் பூரா திரும்பி போது நாங்களும் திரும்பிட்டேன் சார். இதைத் தொடர்ந்து தாசில்தார் நாகராஜன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காசோலை மோசடி வழக்கில் பிரபல லாட்டரி அதிபர் SS மார்டின் சரணடைந்ததைத் தொடர்ந்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கணேஸ்வர் என்பவருக்கு அதே ஊரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 3 கோடி ரூபாய்க்கு போலி டிராப்ட் கொடுத்துள்ளார். அந்த டிராப்டை வங்கியில் செலுத்தியதும் போலி என தெரிய வந்ததால் போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் விசாரணை நடத்தியதில் இந்த போலி டிராப்ட் விவகாரத்தில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் பெற்று திருப்பூர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது.
பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பத்தூரில் மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. ஏராளமான மாட்டு வண்டிகள் இந்த போட்டியில் பங்கேற்றன. இந்த பந்தயத்தில் திண்டுக்கல் மாவட்டம் அரண்மனைப்புதூர் மூவேந்தன் என்பவரது மாடு முதல் பரிசை தட்டிச் சென்றது. இரண்டாவது பரிசை அலங்காநல்லூர் சின்னு யாதவர் மாடுக்கு கிடைத்தது. படு உற்சாகமாக நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். கோவை டைட்டில் பார்க் வளாகம் செல்லும் பாதைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியை இடிக்க முற்படும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான இடத்தில் ஏற்கனவே 28 ஏக்கர் நிலப்பரப்பளவில் டைட்டில் பார்க் வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைட்டில் பார்க் வளாகம் செல்லும் பாதைக்காக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள விடுதியை இடிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் இன்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக நிஜாமுதீன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறினார். இதனிடையே குன்னூர் நகராட்சி பகுதிகளில் உள்ள கடைகளில் நகராட்சி அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 50 ரூபாய் மதிப்பிலான காலாவதியான தின்பண்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. காலாவதியான பொருட்கள் விற்பது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். கால்பந்து வீரர்களை உற்சாக நடனத்துடன் வரவேற்ற பெண் காவலர்கள் கொலம்பியாவில் ருசிகரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.